பிறந்தால் வழிபிறக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப தை மாதம் பொங்கல், தைப்பூசம், தை அமாவாசை போன்ற முக்கிய பண்டிகைகளும் விவசாய அறுவடை சிறப்புகளுடன் தொடங்கும் வசந்த காலத்தின் தொடக்கமாகும். தை மாதத்தை மகர மாதம் என்றும் அழைப்பர். மகரத்திற்குள் சூரியன் நுழைவதே மகர மாதமாகும். ஜோதிட ரீதியாக பூமியை இரண்டாக பிரிப்பது போல் ஆகாயத்தையும் இரண்டாக பிரிப்பர். அதில் கடகம் முதல் தனுசு வரை சந்திரன் பகுதிக்குள் வருவதால் அவைகள் சந்திராதிக்கத்து உரியன. மகரம் முதல் மிதுனம் வரை சூரியன் பகுதிக்குள் வருவதால் அது சூரிய ஆதிக்கத்திற்கு உரியன. அதாவது காலத்தை தட்சிணாயனம், உத்தராயணம் என இரு அயனங்களாக பிரித்துள்ளனர். தட்சிணாயனம் என்பது தென் திசையையும், உத்தராயணம் என்பது வடக்கு திசையையும் குறிக்கும். தேவர்களின் உலகிற்கு தட்சிணாயனம் எனப்படும் 6 மாத இரவு காலம் முடிந்து உத்தராயணம் என்னும் 6 மாத பகல் காலம் ஆரம்பமாகும் மாதம் என்பதே தை மாதத்தின் பெருமையாகும். தை மாதத்தில் ஆடி மாதத்தில் விதைத்த நெல்லானது தை மாதத்தில் தான் அறுவடையும் செய்யப்படுகிறது. அறுவடையால் மகிழ்ந்த மக்கள் தங்கள் கடவுள்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இம்மாதத்தில் பல்வேறு விழாக்களை கொண்டாடுகின்றனர். நாம் வணங்கும் சிவனையோ, முருகனையோ, பெருமாளையோ, எந்த கடவுளையும் கண்ணால் காண முடியாது. ஆனால் நம்மால் பார்த்து அறிந்து உணர முடிகின்ற ஒரே கடவுள் சூரியன். அதைத்தான் வள்ளுவரும் தன்னுடைய திருக்குறளில் முதல் குறளாக ஆதிபகவன் முதற்றே உலகு என்று போற்றி எழுதியுள்ளார். இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் கொண்டாடும் வழிபாடு தைப்பொங்கல் என்னும் பொங்கல் பண்டிகை ஆகும். இது தவிர தை மாதத்தில் எத்தனையோ சிறப்புகள் உள்ளன. தை மாதத்தில் வரும் தை வெள்ளிக்கிழமைகள் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த நாட்களாகும். தேவர்களின் குருவான பிரகஸ்பதி எனப்படும் குரு பகவான் பூச நட்சத்திரத்துக்கு உரியவர். இந்த தைப்பூச நன்னாளில் தான் எம்பெருமான் ஈசன் ஆடல் அரசராக நடராஜ பெருமானாக மக்களுக்கு காட்சி கொடுத்த நாளாகும். அசுரர்களை அழிப்பதற்காக அன்னை பார்வதி தேவி ஆறுமுக கடவுளுக்கு சக்தி வேலை வழங்கியதும் தைப்பூச நன்னாளில்தான். அதனால்தான் தைப்பூச திருநாள் உலகம் முழுக்க இருக்கும் தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தை மாதத்தில் வரும் தை அமாவாசை முக்கிய நாளாக கருதப்படுகிறது. அன்று நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து நீர்த்தார்கடன் மேற்கொள்ளும் நாள். ஆடி மாதத்தில் பூமிக்கு வரும் பித்திருக்கள் தை மாதம்தான் பித்திருக்கள் உலகில் கதவு திறக்கப்பட்டு அங்கு செல்கிறார்கள் என்பதும் ஐதீகம். தை மாதத்தின் மற்றும் ஒரு முக்கியமான நாள் தை மாத வளர்பிறையில் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்கும் நாள் ரத சப்தமியாக கொண்டாடப்படுகிறது. தை மாதத்தில் வீரபத்திரர் வழிபாடு வருடத்தில் ஒரு முறையேனும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில் கடைபிடிப்பதால் அனைத்து தடங்களும் தகர்ந்து போகும், நவக்கிரக பாதிப்புகளில் இருந்து நம்மை காக்கும். தை மாத தேய்விரையில் வரும் சபலா ஏகாதேசி பாவங்கள் போக்கி வைகுண்ட பதவி அளிக்கும் என்பது ஐதீகம். வளர்பிறையில் வரும் புத்திரதா ஏகாதேசி விரதம் இருந்தால் சந்தான பாக்கியம் கிடைக்கும். இந்த தை மாதத்தின் சிறப்புகளை பற்றி எடுத்துரைக்க எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. இந்த தைப்பூச நன்னாளில் முருகன் அருளால் முருகன் மேல் ஒரு கவிதை எழுதியுள்ளேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி, காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி, மாயோன் மருகனுக்கு மாமாங்க காவடி, குரவல்லி மணாலனுக்கு குன்றுதோறும் காவடி, வண்ணமயில் தோகையோடு பறந்து வரும் காவடி, குன்றகுடி குமரனுக்கு குறைவில்லாத காவடி, தென்பழனி வேலனுக்கு தேன் கூடத்தால் காவடி, திருப்பரங்கிரி குமரனுக்கு திசை எட்டும் காவடி, 10 மலை முருகனுக்கு பால் கூடத்தால் காவடி, பச்சை மலை முருகனுக்கு பன்னீரால் காவடி, தமிழ் போற்றும் கடவுளுக்கு தரணி எங்கும் காவடி, வேல் முருகன் நாமத்திலே விதவிதமாய் காவடி,
பாமாலை பாடி ஆடி உனை நாடி வரும் காவடி, கால்நடையாய் உனை காண வரும் பக்தர்களின் பக்தியுள்ள காவடி, கால்நடையாய் உனை காண வரும் பக்தர்களின் பக்தியுள்ள காவடி, காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி, மாயோன் மருகனுக்கு மாமாங்க காவடி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி ஆண்டவனுக்கு அரோகரா, திருவாவினன்குடி குமரனுக்கு அரோகரா, அறுபடை வீடு குமரனுக்கு அரோகரா, வள்ளி தெய்வானை மணாளனுக்கு அரகரா அரகரா அரோகரா. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. குருவடி திருவடி வணக்கம்.